ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு நமக்கு மாய்ஸ்சரைசர் நம்ம பார்த்தோம். இப்போ ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி இது யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்குமே கொஞ்சம் ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின், அதனால் நான் வந்து ஒரு ஜெல் பேஸ்டான இதுதான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் நமக்கு ஆயில் செக்ரேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்மள ஆயிலுக்கு இதனாலே ஆயில் செக்ரேஷன் என்லார்ஜாக இருக்கனால தான் நமக்கு க்ரீம் பேஸ்ட் வந்து நமக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் ஆயில் பேஸ்டாட்டுள்ள இது யூஸ் பண்ணலாம். நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து அரோமா மேஜிக்கோட ஜூனிப்பர் பெரி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர்னு சொல்லி இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. இது ஒரு ஜெல் பேஸ்டாக தான் இருக்கும். ஒரு 2 பம்ப் எடுத்தால் போதும். 2 பம்ப் எடுத்து யூஸ் பண்ணால் போதும். அதை நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது ப்ளம்மோட க்ரீன் டீ அப்படின்னு சொல்லி ஒரு மாய்ஸ்சரைசர், அதுவுமே நல்லாயிருக்கும். பட் அது வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லாம் அவைலபிளாக இருக்குது. பட் இது வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் விட வேணும்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆலோவேரா நல்ல ஒரு பியூர் ஆலோவேரா ஜெல் கிடச்சுன்னா அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவுமே ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு நல்லது.